செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்காங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,500. ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 21,934. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,700. அதற்கு அடுத்தபடியாக சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,530. அதே மாதிரி நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,204. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 22,525 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,152 லோ 21,857. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,061 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,152 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,120. ஸோ 22,120லேருந்து 22,152 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,226. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,300. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,948 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 21,857 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,888. ஸோ 21,888லேருந்து 21,857 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 21,783 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,709. ஒரு கேப் அப்பில், அதாவது 22,061லேருந்து 22,152 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 22,061 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,152 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,061 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 21,948 21,857 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூமெண்ட்டுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,948 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்கன்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 21,948 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,857 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 22,061 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,948 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,000 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 2250 2200 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,200 22,300 400 ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,500. சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 21,900 21,800 700 21,500. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் போட்டு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,000 22,200. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது. ஸோ ரெசிஸ்டன்ஸில் இன்னர் ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் டபிள்யூன்னு வந்திருக்கு. ஸோ வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த 22,000 இந்த லெவலில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி புட்டை விட கால் சைடில் டபுள் டைம்ஸ் ஹையராகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். இப்போ பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,600. ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா இன்னையோட லோ பிரேக் ஆனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 46,310. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 45,852 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,892. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 47,363. ஸோ அதை பிரேக் பண்ணாங்கன்னா 48,161 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 46,913 லோ 46,287. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 46,719 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் அதாவது 46,913 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 46,845. ஸோ 46,845 46,913 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் ரேலியை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,069. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,225. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 46,480 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 46,287 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,354. ஸோ 46,354லேருந்து 46,287 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,131. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,974. ஸோ ஒரு கேப் அப்பில், அதாவது 46,719லேருந்து 46,913 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 46,719ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 46,913ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,719 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில், அதாவது 46,480லேருந்து 46,287. ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 46,480ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 46,480ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,287ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 46,719ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,480ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹையர் ஆர் லோன்னு சொல்லி ஒரு வால்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,600. ஸோ 46,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 700லேயும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 47,000, 47,500, 48,000. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 46,500, 46,000, 45,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டுத்துலையுமே நல்லா பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ புட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே கால் சைடில் பில்ட் ஆகிருக்காங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,500லேருந்து 46,900. ஸோ இங்கே ஹைலைட்டாக இருக்கிறது ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்டரில் இருந்தாலும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவுட்டர்லேயும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்டில் நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டில் பில்ட் ஆனதை விட கால் சைடில் டபுள் டைம்ஸ் ஹையராகவே பில்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு நம்ம புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு இதுலையுமே நம்மளுக்கு புட்டை விட இன்றைக்கி கால் சைடில் அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணது எல்லாமே ஓஐ டேட்டா எல்லாமே இஓடியில். ஸோ லைவில் நம்மளுக்கு இந்த ஓஐ டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஓஐ டேட்டாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லைவில் நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இண்டிசஸ் ரேஞ்சஸோட. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிஜஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பிரேக் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம்.
ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,000லேருந்து 22,300. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. பிரேக் வந்து டவுன் சைடில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ வீக்கான ஒரு பிரேக்காக இருக்கும், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நேத்தோட ரேஞ்ச், அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டேஸ், லாஸ்ட் ஃப்ரைடேவோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்றைக்கி இருந்திருக்காங்க. ஹை அண்ட் லோ ரெண்டுமே பிரேக் ஆகல. நாளைக்கு வந்து ஒரு அப்சைடில் பிரேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,000ன்றது இந்த சப்போர்ட் லெவலில். ஸோ ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த 22,000க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 22,000ன்ற இந்த லெவலை மேஜராக நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் இது கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதை 22,000 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் 22,000ன்ற லெவலில் வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 46,000லேருந்து 47,000. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டு தான் வந்திருக்கு. அதேமாதிரி நம்மளுக்கு பிரேக் இங்கே கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிட்டு அகைன் அதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் பார்த்தோம்னா டவுன் சைடு அண்ட் டவுன் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ 46,600 ரேஞ்சோட மிடில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் பேங்க் நிஃப்டியில் 46,400லேருந்து 47,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 2 இண்டிசஸ்லையுமே ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு ஸ்லோ மூவ் தான் வந்திருக்கு, பிரேக்லேயும் ஒரு ஸ்லோ மூவ் தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஓஏயும் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்குன்றதையும் பார்த்தோம். 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏடட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸுகளுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.